இன்றைய தேவ வார்த்தை 2 பேதுரு 3:18. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். இன்றைய வசனம் பொய்யான போதகங்களால் தவறாக வழிநடத்தப்படுவதற்கு எச்சரித்தும், மேலும் கிறிஸ்துவில் நாம் வளர வேண்டும் என்று ஊக்கமளிப்பதாகவும் அமைந்திருக்கிறது. குறிப்பாக பேதுரு அவருடைய வாசகர்களை 2 பகுதிகளில் வளர தூண்டுகிறார். இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளர வேண்டும் என்று தூண்டுகிறார். இன்றைய வசனம் முந்தைய வசனத்திற்கு மாறாக அமைந்திருக்கிறது. முந்தைய வசனம் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறது. ஆனால் இன்றைய வசனமோ நாம் வளர வேண்டும் என்று சொல்கிறது. சில கிறிஸ்தவர்கள் அவர்கள் விசுவாசத்தில் வளருவதே இல்லை. ரட்சிப்பை தாண்டி அவர்கள் முன்னேறுவதே இல்லை. இங்கு வளருங்கள் என்பது அதிகரிப்பையும் நீடிப்பதையும் குறிக்கிறது. வளர்வது என்பது நிகழ்வு அல்ல, அது ஒரு நடைமுறை ஆகும். ரட்சிப்பு என்பது ஒரு நிகழ்வு, ஆனால் வளருதல் என்பது நடைமுறையாகும். இந்த வசனத்தில் வளருதல் என்பது ஒரு கட்டளை, அது ஒரு தேர்ந்தெடுக்கும் உரிமை அல்ல. வளருதல் என்பது நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல ஆகுவதற்கான நடைமுறை ஆகும். நாம் கிருபையில் வளர்வது என்றால் இன்னும் அதிகமாய் தேவ கிருபையை பெறுவது என்று அர்த்தமாகாது. ஏனென்றால் கிருபை என்பது நாம் சம்பாதிப்பதும் இல்லை, அதை உழைத்து பெறப்படுவதும் இல்லை. நாம் கிருபையில் வளர்வதற்கும் கிருபை வளர்வதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. தேவனுடைய கிருபையானது ஒருபோதும் அதிகரிப்பதில்லை. ஏனென்றால் அது எப்பொழுதுமே அளவற்றதாகவே இருக்கிறது. அதனால் இது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். அது கரையில்லாதது, எல்லையற்றது, ஆழம் காண முடியாதது, அளவற்றது. அவருடைய கிருபையால் தேவன் நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து கிறிஸ்துவிற்குள் நாம் அவருடைய பிள்ளைகள் என்ற உரிமையை கொடுத்திருக்கிறார். இதற்கு மேல் நாம் இன்னும் அதிகம் பெற முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையின் கீழ் வாழ்வது என்பது நாம் ஆவிக்குரிய வாழ்வில் பலம் பெறவும் ஆழமாக செல்லவும் நமக்கு வழிவகுக்குகிறது. இன்றைய வசனம் கிருபையில் வளருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் தேவ கிருபை என்று கடலில் இருக்கிறோம். மேலும் இன்றைய வசனம் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் என்று சொல்லுகிறது. நாம் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மூலமாகவும் தேவனுடைய கிருபையில் வளர்கிறோம். இது 2 யோசனைகளை சுட்டிக்காட்டுகிறது. ஒன்று, நம் உள்ளத்தில் இன்னும் அதிகமாய் கிறிஸ்துவை பற்றி அறிகிறது. இது தகவலாகும். மற்றொன்று, நாம் இயேசு கிறிஸ்துவோடு வைத்திருக்கும் உறவின் மூலம் இன்னும் அவரை மேலாக அறிந்து கொள்வதாகும். இவை 2மே நம்மை தேவனுக்காக இன்னும் ஆக்கப்பூர்வமான ஊழியக்காரர்களாக மாற்றுகிறது. கிருபையின் கொள்கை விசுவாசிகளை எப்படி கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் விசுவாச துரோகிகளோ பாவம் பெருகுகிற இடத்தில் கிருபை பெருகும் என்ற இந்த உலகத்திற்கு தவறாக பிரசங்கிக்கின்றனர். இதன் மூலம் விசுவாச துரோகிகள் கிருபைக்கான விளக்கத்தை தவறாக பிரசங்கிக்கின்றனர். ஆனால் தேவ கிருபையானது சிலுவையில் இயேசு கிறிஸ்து செய்து முடித்த காரியங்களால் அவர் நமக்கு என்ன இலவசமாக செய்கிறார் என்பதாகும். இப்பொழுதோ தேவன் நமக்கு இலவசமாக தயவு செய்கிறார், அவருடைய குணத்தோடு சமரசம் செய்யாமல். கிருபை என்றால் அவர் நமக்காக யாவையும் செய்கிறதாகும். அவருடைய ஈடு இணையில்லாத திறனிலிருந்து நமக்கு தேவ தயவு வருகிறது. தேவனுடைய கிருபை என்பது கிருபையுடன் நம் நேர்மையும் ஆகாது, கிருபையுடன் நம்முடைய கிருகைகளும் ஆகாது. இது கிருபையுடன் வேறு எதுவும் கிடையாது. சுத்தமாக கிருபை மட்டுமே ஆகும். ரட்சிப்பின் கொள்கையை நமக்கு கொடுப்பதுதான் கிருபை. இதை அவர் நம் வாசற்படிக்கு நேராக கொண்டு வருகிறார். உண்மையில் கிறிஸ்து வந்ததற்கு பின்பு கிருபை வரவில்லை. பழைய ஏற்பாடு முழுவதும் கிருபை இருக்கிறது. இஸ்ரவேலில் பல இடங்களில் தேவன் கிருபை காண்பிக்கிறதை நாம் காண்கிறோம். தேவன் எப்பொழுதுமே கிருபை உள்ளவராயிருக்கிறார். ஆனால் எப்பொழுது முதல் முறையாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தாரோ அப்பொழுதுதான் கிருபையை பார்க்கக்கூடிய தோற்றமாக நம்மால் காண முடிந்தது. உலகளவில் எல்லோருக்கும் ரட்சிப்பு கிடைப்பதற்கான காரணம் கிருபை. கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்வதற்கு மிக முக்கியமான தூண்டுகோலாக இருப்பதுதான் கிருபை. கிறிஸ்துவத்தின் மிக உயர்ந்த உத்தேசம்
நாம் என்ன செய்கிறோம் என்பதை பற்றி அல்ல, ஆனால் தேவன் நமக்காக என்ன செய்தார் என்பதே ஆகும். நாம் என்ன செய்கிறோம் என்பதை விட தேவன் என்ன செய்கிறார் என்ற பிடிக்குள் நாம் வந்தால் மட்டும்தான் நம்மால் கிறிஸ்துவ வாழ்க்கையை முழுவதுமாக பாராட்ட முடியும். கிருபைதான் தேவனை மகிழ்விக்கிறது. எப்பொழுது நாம் தேவனுடைய கிருபையை பற்றி பிடிக்கிறோமோ அப்பொழுதுதான் நாம் தேவனை எப்படி மகிழ்விப்பது என்று புரிந்து கொள்ள முடியும். விசுவாசிகள் கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்வதற்கு கிருபைதான் செயல்படுத்தப்படுகிறது. தீத்து 2:12 நேர்மையை பற்றியும் கூறுகிறது, நேர்மறையை பற்றியும் கூறுகிறது, எதிர்மறையை பற்றியும் கூறுகிறது. இது 2 எதிர்மறையானவைகளையும் 3 நேர்மறையானவைகளையும் பற்றி கற்பிக்கிறது. எப்படி ஒரு காரை ஸ்டார்ட் பண்ணுவதற்கு ஒரு பேட்டரியில் நேர்மறை மற்றும் எதிர்மறை துருவம் தேவைப்படுகிறதோ அதுபோல்தான் நம் கிறிஸ்துவ வாழ்விலும் நேர்மறை எதிர்மறை இரண்டுமே தேவைப்படுகிறது. ஆனால் ஒரு சில மக்கள் அவர்கள் கிறிஸ்துவ வாழ்வில் எதிர்மறையை தாண்டி போவதே இல்லை. கிருபை நமக்கு அவபக்தியை மறுக்க கற்றுக் கொடுக்கிறது. அவபக்தி தேவனுக்கு, நம் திரியேக தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையில் குறைவுள்ளதாயிருக்கிறது. கிருபை நமக்கு உலக இச்சைகளை மறுக்க கற்றுக் கொடுக்கிறது. இச்சைகளின் ஆரம்ப இடமே சாத்தானுடைய உலக முறைகள் ஆகும். அவை ஆரம்பிக்கும் இடம்தான் பெருமிதம், இருப்பு நிலை, தகுதி, வல்லமை மற்றும் பேராசையாகும். இந்த இச்சைகள் எல்லாம் பொருள்சார் உடைமைகள், தற்பெருமை, இன்பம் மற்றும் வல்லமைக்கு இயங்குகின்றது, தேவனுக்காக அல்ல. பாவத்தின் மூலம் கிடைக்கும் இன்பத்தில் பங்கேற்பதை மறுப்பதில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். இல்லையெனில் சாத்தான் விசுவாசிகள் என்று கூட பாராமல் அவன் பெயரை பதித்து விடுவான். கிறிஸ்தவர்களாகிய நாம் இந்த உலகத்தின் ட்ரம்பீட்டுக்கு நடக்காமல் வேறொரு ட்ரம்பீட்டுக்கு நடப்பவர்கள். நாம் வித்தியாசமாக இருப்பதற்கான காரணம் நாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறோம். கிருபையானது உலக இச்சைகளையும் அவபக்தியையும் நம் கடந்த காலத்தோடு விட்டுவிடுகிறது. இப்பொழுது கிருபை இந்த விஷயங்களை விடுவதற்கு கற்பிக்கிறது. அதோடு மட்டும் அல்லாமல் இவைகளை முற்றிலும் தவிர்க்கவும் கற்றுக் கொடுக்கிறது. இந்த உலகத்தின் ஆசைகளுக்கும் உணர்வுகளுக்கும் ஆமாம் என்று சொல்ல தூண்டும் போது கூட நாம் வேண்டாம் என்று சொல்வது நாம் எதை மறுக்க உள்ளோம் என்பதின் மூலம் நமது விசுவாசம் செயலாக்கமாக காமிக்கப்படுகிறது என்று ஒரு சிலர் கூறலாம். ஒரு வாலிப ஆணையோ அல்லது பெண்ணையோ பழக்குவிப்பதில் உள்ள கடினமான பகுதி அவர்களுக்கு சரியானவர்களை புகட்டுவதில் இல்லை, ஆனால் தப்பானவர்களை அவர்களை விட்டு விலக்கி போடுவது ஆகும். அடுத்ததாக கிருபை நாம் எப்படி இந்த கிறிஸ்தவத்தில் வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறது. நமக்கென்று வரும்போது நாம் நிதானமாகவும் சுய கட்டுப்பாடனும் வாழ வேண்டும். நம்மை சுற்றி இருக்கும் மக்கள் என்று வரும்போது நேர்மையாகவும் நீதிமான்களாகவும் வாழ வேண்டும். மேலும் தேவனோடு வரும்போது நாம் தெய்வீகமாகவும் பக்தியுடனும் வாழ வேண்டும். கிருபை நம்மை எதிர்பார்ப்போடும் மகிமையான பிரசன்னத்திற்கு நம்மை தயார் செய்து கொள்ளவும் கற்றுக் கொடுக்கிறது. அந்த மகிமையான பிரசன்னம் பரலோகமோ மகிமையோ அல்ல, ஆனால் இயேசு கிறிஸ்து அவரே முகமுகமாக எப்போதும் இல்லாத அளவிற்கு இன்னும் நெருக்கமாய் வருவதாகும். அவர் முதலில் வந்தபோது மனிதர்களால் தீர்ப்பளிக்கப்பட்டார். அவர் இரண்டாவதாக வரும்போது எல்லா மனிதர்களுக்கும் தீர்ப்பளிப்பவராய் வருவார். நாம் எல்லோரும் கிருபையிலும் நம் தேவனும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில் வளர வேண்டும். விசுவாசத்தின் மூலம் கிருபையால் நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். விசுவாசத்தின் மூலம் நாம் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும். ஏனென்றால் ஒரு நாள் தேவ கிருபையினால் ஒரு சிலர் அவர் பிரசன்னத்தில் நித்திரையடைந்து சேர்க்கப்படுவார்கள். ஒரு சிலரும் நாமும் அவர் ராஜாதி ராஜாவாக வரும்பொழுது அவரோடு எழுத்து கொள்ளப்படுவோம். அந்நேரம் முதல் நாம் நித்தியத்திற்கும் அவரோடு சேர்ந்து வாழ்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.